everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்கெட் SBI கிளர்க். இது SBI கிளர்க்னு இல்லாமல் எந்த பேங்க் எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே 11ல இருக்கும். அப்ளிகேஷன் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நேற்று பர்சன்டேஜ் டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் குவான்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ் போதும். குவான்ஸ் பற்றி உங்களுக்கு இருக்க பயம், அதுக்கப்புறம் குவான்ஸில் கான்ஃபிடென்ஸ் வரணும்னா இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணாலே டெஃபினட்டாக முடியும். 60 டேஸ் பிளானர் கூட அங்கே இருக்கும். 60 டேஸில் குவான்ஸ் மேலே உங்களுக்கு இருந்த பயமே போயிடும். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதற்கு நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான செஷன் ஆக்சுவலாக நேற்று ஒரு சம் ஒர்க் அவுட் சம் கொடுத்துருந்தேன். அது இந்த ஸ்லைடில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நாளைக்கு செஷனில் இன்றைக்கான ஒர்க் அவுட் சம்மையும் நேற்று ஒர்க் அவுட் சம்மையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, எஸ், கொஷின் பார்ப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழில் நான் செப்பரேட்டாக ஒரு சீரீஸ் கொண்டு வரேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழில் கேட்குறீங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சீரீஸ் செப்பரேட்டாக நான் கொண்டு வரேன். ஸோ இதில் எஸ்பிஐ கிளர்க் அல்லது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சீரீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் வெயிட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A metal rod was cut into 3 parts A, B, C. ஒரு ராட் ABC 3 பார்ட்டா கட் பண்றாங்க. such that the length of A, B are in the ratio 4:5. அதாவது A:B. இவங்க ரெண்டு பேரோட லென்த் ரேஷியோ என்ன அப்படின்னா 4:5 சொல்லிட்டாங்க. while that of B and C, B:C என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:2. அப்போ B:C நெக்ஸ்ட் லைன்ல எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோவா ஒரு ரேஷியோவா கம்பைன் பண்றது எப்படின்றது நம்ம குவான்ஸ் A to Z சீரீஸ்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் A to Z சீரீஸ்ல சொல்லியிருக்கேன். ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட A to Z சீரீஸ்ல வெரி பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பேசிக்ஸ் நடத்திருப்பேன், போய் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவையும் கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இது பக்கத்துல இருக்க வேல்யூ சேம் ரோல பக்கத்துல இருக்கிறது போடணும், இங்கே இது பக்கத்துல இருக்கிறது போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 4 into 3 12, 5 into 3 15, 5 into 2 10. ஓகே, மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 12:15:10. இது என்னது, A:B:C. அந்த மெட்டல் ராட் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறதோட லென்த் ரேஷியோ. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் A அண்ட் C. இப்போ ரேஷியோனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரேஷியோனாலே என்ன நினச்சிக்கணும், கூட ஒரு எக்ஸ் இருக்கு. இப்போ ஏயோட லென்த்து 12x, பியோட லென்த்து 15x, சியோட லென்த்து 10x. இப்போ என்ன சொல்றாங்க, ஏ அண்ட் சி இவங்களோட லென்த் டிஃபரன்ஸ் இருக்குதுல, அதுதான் 8 சென்டிமீட்டரா. ஏக்கும் சிக்கும் லென்த் டிஃபரன்ஸ் எவ்வளோ, இவங்க 12x, இவங்க 10x. ஸோ 12xக்கும் 10xக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2x. அந்த 2xோட வேல்யூ தான் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 8 divided by 2 will be 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மெட்டல் ராட். லென்த் ஆஃப் த மெட்டல் ராட்னா எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே, இது 3 சேர்ந்தது தான் லென்த்து. ஓகே, அந்த மெட்டல் ராடோட லென்த்து. அப்போ என்ன பண்ணணும், 3ஐயும் ஆட் பண்ணணும். 12x, 15x, 10x. 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12x, 15x, 27x ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு 10x. ஸோ 37x வருமா, எஸ், 37x தான் லென்த்தோட அந்த மெட்டல் ராடோட லென்த்து. ஸோ அப்போ 37, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும்ல 4, என்ன கிடைக்கும், 120, 7 into 4 ஒரு 28, 148. அப்போ அந்த மெட்டல் ராடோட லென்த் அப்படின்னா 148 சென்டிமீட்டர். இஸ் இட் கிளியர்? ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இது டெஃபினட்டாக எஸ்பிஐ கிளர்க்கில் இந்த மாடலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். If rupees 56,000 is to be divided into 4 boys. அனு பாய்ஸ் இல்லை 4 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. யார் யாருக்கு, அனு, பானு, சாரு, தேவி, இந்த 4 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 56,000 பிரித்து கொடுக்குறாங்க. இன் சச் அ வே தட் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் அனு இஸ் டு பானு, பானு இஸ் டு சாரு, சாரு இஸ் டு தேவி இஸ் ஓகே. 3 ரேஷியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அணுவை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், பானு அப்படின்னு வச்சுக்கிறேன். A:B. அணுக்கும் பானுக்கும் என்ன ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ரேஷியோ எங்கே இருக்குது பாருங்க, 4:3. ஸோ 4:3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, அணு பானு முடிஞ்சிருச்சா, கம்மா போட்டிருக்காங்க. அடுத்து பானு அண்டு சாரு, அதாவது B:C. பானுக்கும் சாருக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1:3. ஓகே, அப்போ அடுத்த ரோல எழுதுங்க 1:3.
3 அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் சாரு அண்ட் தேவி. சாருக்கும் தேவிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3:4. இப்போ பாருங்களேன், இதுல சாரு என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. இங்கே சாரு என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. அப்போ டைரக்டா நீங்க இங்கே 3:4னே போட்டலாம். அடுத்த லைன்ல 3:4 போடுறதுக்கு சாரு இங்க ஆல்ரெடி 3 இருக்காங்க, சாரு 3 இருந்தா தேவி 4ன்னு இருப்பாங்களா, அப்போ 3:4 டைரக்டா போட்டாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்பைன் பண்றது, நான் ப்ரீவியஸா சொன்ன மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னாலும் ஈஸி தான். இதை கொஞ்சம் வேற மாதிரியும் பண்ணலாம். என்ன பண்ணணும், இதுல ப்ரீவியஸ் மெத்தட்னா இது பக்கத்துல இருக்கிறத அப்படியே இங்க போடணும் இந்த ரோல. இப்போ இந்த ஸ்பேஸ் எம்டியா இருக்கா, இதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரோல எது நியரஸ்ட் இருக்கு, 3 இருக்கா, 3 போட்டு எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், 4 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 1 3, 3 × 3 9, 4 × 3 12, 1 இப்படி ப்ரொசீட் பண்ணலாம். சரியா, இது யூஸ்வலா நம்ம பண்றது தான். இல்ல இது வேற எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்களேன், A:2B:C:D A:B 4:3 வந்துருச்சு. B:C:D 1:3:4. அதாவது இவங்க 1 பார்ட்னா இவங்க 3 பார்ட்டா இருப்பாங்களாம். இப்போ நம்மளால இது ரெண்டுக்கும் காமனா யார் இருக்காங்கன்னா B இருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டெப்ஸ் போடாம டக்குன்னு இது கொஞ்சம் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ B தான் இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் காமனா இருக்காங்க. அப்போ இந்த 1 நம்மளால இந்த 3ஆ மாற்ற முடியுமான்னு பாருங்க. டெஃபினட்டா முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்டூ 3 போடணும். கரெக்டா 1 × 3 போட்டால் 3 கிடைச்சிருமா. அப்போ இந்த ஒரு பார்ட்டை 3ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா எல்லாமே 3ஆல மல்டிப்ளை பண்ணப்படும். 1 × 3 3, 3 × 3 9, 4 × 3 12. இப்படி டைரக்டாவே ஒரே ரேஷியோலயே நீங்க போட்டுடலாம். நான் சொல்றது புரியுதுல. B தான் காமனா இருக்கு. அப்போ இந்த 1 இந்த 3ன்னு மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணுமோ எல்லா நம்பரையும் அப்படி பார்த்துடணும், மல்டிப்ளை பண்ணணும். இல்லையா நீங்க வந்து ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து ரெண்டையும் ஒரு நம்பரா சேஞ்ச் பண்ணி ஒரு ரேஷியோவா கம்பைன் பண்ணலாம். அந்த மாடல் வந்தா சொல்றேன். ஒன்று இப்படி ரேஷியோ கம்பைன் பண்ணுங்க, இல்லை இப்படி ரேஷியோ கம்பைன் பண்ணுங்க, எல்லாமே ஒன்று தான் பாருங்க. 4:3:9:12. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்னு பார்ப்போமா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே இவங்க பிரிச்சது சொல்லிட்டாங்க. Then find the amount received by Banu and Charu together. BNC இருக்கு, பானு அண்ட் சாரு டுகெதர். பானுக்கும் சாருக்கும் எவ்வளோ போயிருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஃபைனல் ரேஷியோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, A:B:C வந்து 4:3 எழுதுறேன். A:B:C:D 4:3:9:12 இருக்கா. ரேஷியோனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கூட எக்ஸ் இருக்குன்னு. 4x 3x 9x 12xன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ட் பானு அண்ட் சாரு டுகெதர்னா 3x + 9x டோட்டலாக எவ்வளோ, 12xோட வேல்யூ சொல்லணும். சரியா, இதுக்கு தான் நமக்கு இந்த 56,000 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 56,000 தான் இந்த ரேஷியோவில் ஸ்பிளிட் ஆயிருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவில் டோட்டலாக எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதை வந்து ஸ்பிளிட்டிங் ஹோல் நம்பர் இன்டூ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட A to Z சீரீஸில் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு நம்பரை எப்படி ரேஷியோவில் ஸ்பிளிட் பண்ணலான்னு. ஸோ அது போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 + 9 ரெண்டும் சேர்ந்தா 12x. டோட்டல் எவ்வளோ எக்ஸ்ன்னு பாருங்க, 4 + 3 7. இப்படி கூட இது பண்ணிக்கோங்க. 3 + 9 12, இங்கே ஒரு 12 24, 28x. அப்போ அவுட் ஆஃப் 28x டோட்டலாக 28x இருக்கு. அதுல பானு அண்ட் சாரு ரெண்டு பேரும் சேர்த்தா 12x இருக்கு. 28xக்கு 12xனா 56,000க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவங்களோட ஷேர் தெரிஞ்சிடும். சரியா, அவுட் ஆஃப் 28 B and C together have 12 பார்ட். ஓகே, அப்போ 56,000க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ x கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம், இங்கே 7 டைம், 7 வச்சு கேன்சல் பண்ணால் 1 டைம், இங்கே 8,000 டைம்ஸ். ஸோ 3 × 8,000 will be 24,000 is the right answer. Option B is the right answer. Is it clear? புரியுதா? இந்த நான் எழுதுறது கலர் கொஞ்சம் கிளியரா தெரியுதா, இல்லை வேற கலர் சேஞ்ச் பண்ணிடவா? ஓகே, இந்த கலர் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், இது ஆக்சுவலாக வந்து ரேஷன் ப்ரொபோர்ஷனே இல்லை, கொஸ்டினில் நடுவில் பர்சன்டேஜ் டாப்பிக்கும் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, லேர்ன் பண்ணிக்கலாம். A contractor is taking a project for the development of the road and investing. அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதில் ஒரு 10% இன்வென்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, 25% ஃபார் லேபர் சார்ஜஸ், 10% டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் 5% ஃபியூவல். ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுல அவர் வந்து கமிஷனா அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை அவர் கமிஷனா எடுத்துக்கிறாரு. இப்போ
டோட்டல் காஸ்ட் அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்போவுமே டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 100% நம்ம வச்சுக்கிறோம். கரெக்டாக? இப்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. 10, 30, 40, 50% வந்து அவர் சார்ஜ் பண்ணிட்டாரு. ஓகே, டோட்டல் 50, 100ல் 50% எதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு? இந்த வேல்யூலலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 50%. இந்த 50%ஓட வேல்யூ தான் 50,000. கரெக்டா? அப்போ 100%ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 50% ஒரு 50,000. இந்த 50% ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. டோட்டலாக 1 lakh. 1 போட்டு 5 zeros. அப்போ டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 1 lakh. Is it clear? Very easy question. Next question போலாம். The length of 3 sticks A, B, C is in the ratio 2:3:4. 3 ஸ்டிக் இருக்கான், அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. If length of B and C are increased by 4 unit, 8 unit respectively, the length of A and C will be in the ratio. Okay, இதை ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ரெண்டு ரேஷியோ கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. A:B:C இவங்களோட லென்த் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:4. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க கூட 2x இருக்காங்க, x இருக்கு, இங்கே 3x இருக்கு, 4x இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் லென்த். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பியோட லென்த்தை 4 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பியோட லென்த்து இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரிஜினல். இப்போ நியூ லென்த்து பியோட லென்த்து 3x + 4ன்னு மாறும். சியோட லென்த்து 4x + 8ன்னு மாறும். ஓகே, ஏயோட லென்த்தில் எந்த இதுவும் சேஞ்சஸும் இல்லை, அப்போ 2x தான். இது வந்து இப்போ சேஞ்ச் லென்த், நியூ லென்த். ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்னன்னா the length of A and C இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏக்கும் சிக்கும் ரேஷியோ வந்து 2:5 வந்துருச்சான். அதாவது A/C will be 2/5. நியூ லென்த் ஆஃப் A and C. இப்போ A என்னது 2x தான், சியோட நியூ லென்த் என்ன 4x + 8, அதுதான் நமக்கு 2/5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 கேன்சல் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5x which is equal to இங்கே 1 தானே இருக்கும், 4x + 8ன்னு ஆகும். 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5x - 4x xன்னு ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் லென்த் ஆஃப் ஸ்டிக் பி. ஸ்டிக் பியோட ஒரிஜினல் லென்த் என்ன வச்சுருக்கோம்? 3xன்னு வச்சுருக்கோம். அப்போ ஸ்டிக் பியோட ஒரிஜினல் லென்த் 3x, எக்ஸோட வேல்யூ 8. ஸோ 3 × 8 will be 24. ஆப்ஷன் B is the right answer. ஓகே, புரிஞ்சுதா? Is it clear? நெக்ஸ்ட் கொஸ்டின். கைஸ், எனக்கு டெஃபினட்டாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பிகாஸ் இது நான் போர்டில் நடத்தலை. எனக்கு போர்டில் நடத்தினா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. ஒரு சில ரீசன்னால என்னால் இந்த ஓபிஎஸ்னால் நிறைய வீடியோஸ் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த செட்டப்பில் நான் நடத்துறது. ஸோ இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் சம்மோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். செஷன் எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவும் கொடுத்தீங்கன்னா லைவ்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெக்கார்டட் செஷனால் எனக்கு இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இன்னும் இதில் எப்படி பெட்டராக கொடுக்கலான்றது எனக்கு தெரியும். நான் அப்பப்போ வந்து டெஃபினட்டாக அந்த போர்டில் நான் நடத்துகிறேன், போர்ட் டீச்சிங் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இதில் நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியும். சரியா? எஸ், இதில் உங்களுக்கு பார்க்க முடியுதுல நான் எங்கே மார்க் பண்ணுறேன்ற இந்த கர்சர் மூவ்மெண்ட் தெரியுது, என்னோட வாய்ஸ் கேட்குதுல. ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ பாருங்க, the ratio of price of a laptop and a speaker is 5:2. லேப்டாப் ஸ்பீக்கர் இவங்களோட ப்ரைஸ் ரேஷியோ 5:2 கொடுத்துட்டாங்க. அதாவது லேப்டாப்போட ப்ரைஸ் 5x ஸ்பீக்கரோட ப்ரைஸ் 2xன்னு இருக்கும். த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 2 லேப்டாப்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் இஸ் 20,000. அப்போது 2 லேப்டாப்னு சொல்கிறாங்க. ஒரு லேப்டாப்போட ப்ரைஸு 5x, அப்போ 2 லேப்டாப்போட ப்ரைஸ் என்ன இருக்கும்? 10x. அண்ட் ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் தான், அப்போ 2x. இது இப்போ 3 திங்ஸ் வந்துருச்சா? 2 லேப்டாப் ஒரு ஸ்பீக்கர், அப்போ டிவைடட் பை 3. ஆவரேஜ் போடுறேன், ஆவரேஜ் ப்ரைஸ் சொல்கிறேன். ஒரு லேப்டாப் 5x, 2 லேப்டாப் 10x, இன்னொரு ஸ்பீக்கர் வந்து 2x. 3 ஆர்டிக்கிள் ஆக்சுவலாக 5x + 5x + 2x. ஸோ டிவைடட் பை 3. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா 20,000 சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? 10x + 2x 12xோட வேல்யூ இந்த 3 அந்த சைடில் போகும்போது 3 × 20,000 will be 60,000ன்னு மாறும். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 60,000 டிவைடட் பை 12 போடும்போது 5,000 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5,000 கிடச்சிருச்சு. இங்கே என்ன கொஸ்டின்? தென் ஃபைண்ட் த டோட்டல் சம் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் அண்ட் அ ஸ்பீக்கர். ஒரு லேப்டாப் ஒரு ஸ்பீக்கரோட விலை என்னன்னு கேட்குறாங்க.
ஒரு லேப்டாப்போட விலை 5x, ஸ்பீக்கரோட விலை 2x, ரெண்டும் சேர்த்தா 7x, xோட வேல்யூ 5000. ஸோ 7 into 5000 will be 35,000. சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களும் ஆன்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Arjun had rupees 500, rupees 2000, rupees 200 notes in the ratio of 4:3:8. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அர்ஜுன்றவர்கிட்ட 500 ரூபாய் நோட் இருக்கு, 2000 ரூபாய் நோட் இருக்கு, 200 ரூபாய் நோட் இருக்கு. அது என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 4:3:8 ரேஷியோல இருக்கு. அதாவது 4:3:8. இந்த 4ன்றது என்ன? 500 ரூபாய் நோட்டு. ஓகே, சாரி 5000 போட்டேன். 500 ரூபாய் நோட்டு, 500 rupees நோட்டு. 3ன்றது 2000 rupees நோட்டு, 8ன்றது 200 rupees நோட்ஸ். எத்தனை நோட் இருக்கு நமக்கு தெரியாது. அதை தான் இந்த 4:3:8 கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் 4 நோட் இருக்கலாம், இல்ல 4ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம். வெறும் 3 நோட் இருக்கலாம், இல்ல 3ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டா ரேஷியோல கொடுத்துருக்காங்கல்ல, ரேஷியோல கொடுத்தாலே நான் சொன்ன மாதிரி என்ன இருக்கும்? கூட எக்ஸ் இருக்கும். இது நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, இது வேல்யூ ஆஃப் நோட்ஸ், அந்த நோட்டோட வேல்யூ எவ்வளவு ரூபா அப்படின்றது. 4x, 3x, 8x. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நோட், இந்த நோட்லாம் இருந்திருக்கு, இந்த ரேஷியோல இருந்திருக்கு. அவர் ஒரு ஷாப்பிங் போயிருக்காரு ஃபார் ஷாப் அண்ட் ஷாப் ஃபார் rupees 15,000. அதுல 15,000 ரூபாய்க்கு 15,000க்கு ஷாப்பிங் பண்ணிட்டாரு. ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 4,200 வித் ஹிம். இப்போ ரிமைனிங் அவர்கிட்ட 4,200 ரூபாய் இருக்கு. ஃபைனலா என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் number of notes of rupees 200 and 2000. 2000 rupees நோட்ஸுக்கும் 200 rupees நோட்ஸுக்கும் எத்தனை நோட் இருக்கோ அதோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதாவது 3xக்கும் 5xக்கும் டிஃபரன்ஸ், 3xக்கும் 8xக்கும் டிஃபரன்ஸ் 5x. அந்த 5xோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இனிஷியலா அவர்கிட்ட டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்றது நமக்கு தெரியணும். எவ்வளோ அமௌண்ட்? 15,000 ஷாப்பிங் பண்ணியிருக்காரு. வெயிட், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15,000 ஷாப்பிங் பண்ணியிருக்காரு, பிளஸ் 4,200 அவர்கிட்ட ரிமைனிங் இருக்கு. அப்போ டோட்டல் அவர்கிட்ட இனிஷியல் எவ்வளோ இருந்திருக்கு? 19,200 இருக்கு. இதை எப்படி இதை யூஸ் பண்ணி கொண்டு வரணும்னா, இப்போ இவர்கிட்ட எத்தனை நோட் இருக்கு? 500 ரூபாய் நோட்டு, 4x 500 ரூபாய் நோட் இருக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த 500 ரூபாய் நோட்டு மூலமா வரக்கூடிய வேல்யூ தெரிஞ்சிடும். புரியுதா? இப்போ என்கிட்ட 500 நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டோட விலை, அந்த ஒரு நோட்டோட மதிப்பு 500 rupees. என்கிட்ட 4 தாள் இருக்கு அப்படின்னா என்கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 4 into 500 போட்டு 2000 ரூபாய் இருக்கும்னு சொல்லுவீங்களா? 2000 rupees இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல. அதே போல 2000 ரூபாய் நோட்டு என்கிட்ட 3 நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோட்டு 2000 ரூபாய், 3 நோட்னா எனக்கு 2000 ரூபாய் வர்ற மதிப்பு எவ்வளோ? 6000 ரூபான்னு சொல்லுவீங்க. அதே போல 200 ரூபாய் நோட்டு 8 நோட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். 8 into 200 போட்டா 1600 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் எக்ஸாக்டா 4, 3, 8ன்னு சொன்னாலும் சொல்லிட்டீங்க. இப்போ 4x, 3x, 5x. அப்போ இதை சொல்லணும், இதோட வேல்யூ சொல்லணும்னா இன்ட்டு போட்டுக்கணும். ஓகே, இப்போ 500 ரூபாய் நோட்டை வச்சு மட்டும் வர்ற மதிப்பு எவ்வளோனா 4x into 500 போட்டா 2000x. கரெக்டா? 3x into 2000 போட்டீங்கன்னா 6000x. இது 1600x. இப்போ இந்த மூணு சேர்ந்து தான் இது வேல்யூ, இதெல்லாம் வேல்யூ, அது சேர்ந்து தான் 19,200. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? எல்லாத்துலயுமே 0 0 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 100 காமனா எடுக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா 100 rupees நான் காமனா வெளியே எடுக்கிறேன். இதுல இருந்து 100 காமனா வெளியே எடுத்துட்டேன், 100 காமனா வெளியே எடுத்துட்டேன். 3லயும் 100 காமனா வெளியே எடுத்து இந்த 100ஓட கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, புரியுதா? பிளஸ்ல இருக்கும்போது இப்படிதான் அடிச்சு கொடுக்கணும். இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? 20x, 60x. இங்க எழுதுறேன். 20x plus 60x plus 16x which is equal to 192. 96x. 96x ஓட வேல்யூ 192. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 192 divided by 96 போட்டா x is equal to 2. அப்ப x இன் மதிப்பு 2. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? 200 rupees நோட்டுக்கும் 2000 rupees நோட்டுக்கும் இருக்க நம்பர் ஆஃப் நோட்ஸுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. 2000 rupees எவ்வளோ இருக்கு? 3x இருக்கு. 200 rupees 8x இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8xக்கும் 3xக்கும் டிஃபரன்ஸ் 5x. அப்ப இந்த 5x ஓட வேல்யூ என்ன பண்ணணும்? 5 into 2 will be 10. அப்போ 10 நோட்டு வித்தியாசம் இருக்கு. ஆப்ஷன் E is the right answer. புரிஞ்சதா? சிட் கிளியர்? ரொம்ப சிம்பிள். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல, இந்த டோட்டல் வேல்யூ எப்படி சொல்லணும்னா
நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்டு வேல்யூ ஆஃப் தட் நோட். இந்த மாதிரி எத்தனை நோட் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாம் ஆட் பண்ணிடணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். அதுதான் அந்த டோட்டல் வேல்யூ. அதை வச்சு எக்ஸ் கால்குலேட் பண்ணணும், எக்ஸை வச்சு அந்த கேட்குற டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த பேசிக்ஸ்லாம் தெரியணும்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட A to Z சீரிஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, உங்களுக்கு நான் நடத்துறது புரியுதா அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். செல்வி கலெக்ட்ஸ் ₹720 ஃப்ரம் கிளாஸ் ஃபார் பார்ட்டி. ஓகே, ஒரு கிளாஸ்லேருந்து ₹720 ஒரு பார்ட்டிக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் if there are ₹5, ₹10, ₹2 காயின்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னா ₹5 காயின் இருக்கு, ₹10 காயின் இருக்கு அண்ட் ₹2 காயின்ஸ் இருக்கு. இது என்னது, நான் மேலே ஃபர்ஸ்ட் ரேஷியோ போட்டுக்கிறேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி. இது மூணு என்ன ரேஷியோவில் இருக்கு அப்படின்னா 8:7:5 ரேஷியோவில் இருக்கு. இவங்க 8x, இவங்க 7x, இவங்க 5x. 8x யாரு, ₹5 காயின். 7x யாரு, ₹10 காயின். 5x யாரு, ₹2 காயின். ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரேஷியோவில் போடுறது, நம்பர் ஆஃப் நோட்ஸ். இது ருபீஸ், அதாவது வேல்யூ. ஓகே, இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ₹720. அப்போ அதை எப்படி கொண்டு வரணும், 8x into 5 40x, 7x into 10 70x, 5x into 2 10x. மூணு ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணால் நமக்கு இந்த 720 வரணும். இப்போ நீங்கள் 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. 8x 120x, 120x தான் 720. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 720 divided by 120 will be 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6. Find the number of ₹5 coins. ₹5 coins எது, இங்கே இருக்குல்ல, இதான ₹5 coins, 8x தான் கரெக்டா. ₹5 coins 8x number of coins. ஸோ number of ₹5 coins எழுதுனா தெரியுதுல என்னன்னா 8x. ஸோ 8 into 6 will be 48 coins. ஸோ ₹5 coins டோட்டலாக 48 coins இருக்கு. இட் கிளியர், புரிஞ்சதா, ஈஸி. ஸோ இந்த காயின்ஸ் பேஸ்டு சம்மு ஒரு டைப்பாக தனியாக ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் நடத்திருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரேகா அண்ட் சீதா ஹேட் சர்டைன் சம் ஆஃப் மணி இன் த ரேஷியோ ஆஃப் 5:3. ரேகா கிட்டையும் சீதா கிட்டையும் ஒரு சம் ஆஃப் மணி வந்து 5:3 இருக்கு. They spend their money in purchasing book in the ratio of 9:5. ஓ, அவங்க கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ரேகா அண்ட் சீதா, ரேகா கிட்ட 5x rupees இருக்கு, சீதா கிட்ட 3x rupees இருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் புக் பர்ச்சேஸ் பண்றாங்க. இவங்க எவ்வளோ ரூபாய்க்கு, ரேகா எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, இது வந்து அவங்க கிட்ட இருக்க இன்கம். இது வந்து இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து, இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் என்ன பண்றாங்கன்னா 9:5 எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. உடனே இதை வந்து ரேஷியோனாலே கூட எக்ஸ் இருக்குல்ல மேம், அது எப்படி மேம் 5x, இப்போ எக்ஸை போட்டுட்டு இவங்க 5x தான் இருக்கு, அப்புறம் எப்படி 9x ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூடாது. இது எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ. அப்போ இந்த இடத்துல சேம் இந்த கான்ஸ்டன்ட்டை வைக்க கூடாது, சரியா. இங்க வந்து YYன்னு வைக்கிற மாதிரி வரும், பட் இந்த இடத்துல YYன்னு வைக்காதீங்க. ஓகே, இருக்கட்டும். எக்ஸ்பென்ஸ் வந்து 9:5. ஓ மை காட், இட் கிளியர். இவங்க எவ்வளோ, இப்போ வெறும் ₹9 செலவு பண்ணிருக்கலாம், ₹5 செலவு பண்ணிருக்கலாம், இல்ல ₹18 செலவு பண்ணிருக்கலாம், இல்ல 5னா நமக்கு என்ன, ₹18 ₹10 செலவு பண்ணிருக்கலாம், இல்ல 9,000 செலவு பண்ணிருக்கலாம், இங்க 5,000 என்ன வேணா இருக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லிட்டாங்க. இப்படி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்க ரிமைனிங் அமௌண்ட் என்ன அப்படின்னா 5,000. அதாவது ரேகா கிட்டே இப்போ 5,000 தான் மிச்சம் இருக்கு, சீதா கிட்டையும் 5,000 தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஈச் ஆஃப் தெம் ஹேவ் ₹5,000. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ரேகாட்ட இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஷார்ட்கட் பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு ஒரு மெத்தட் கூட நான் டீச் பண்ணியிருந்தேன், அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்னா கவனிச்சுக்கோங்க. அதாவது இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும், கரெக்டாக. அதாவது ரேகா கிட்ட 5x rupees இருந்திருக்கு, இப்போ மீதம் வந்து அவங்க கிட்ட 5,000 இருக்கு. அப்போ அவங்க வச்சிருந்த காசு மைனஸ் இப்போ இருக்க காசை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அவங்க செலவு பண்ண அமௌண்ட் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேகா வந்து ஒரு 5,000 வச்சிருக்காங்க, ரேகா வந்து ஒரு 10,000 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5,000 மிச்சம் அவங்க கையில் இருக்கு. அப்போ அவங்ககிட்ட இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். அவங்க கையில் இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போயிருந்தாங்க,
இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? அதே போல தான் இங்கேயும் சீதா 3x இதுலேருந்து நான் 5000 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடைக்கும். இப்போ இவங்ககிட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? 9 செலவு பண்ணியிருப்பாங்க, 5 செலவு பண்ணியிருப்பாங்க. சிட் கிளியர்? புரியுதா? இன்கம்லேருந்து, அதாவது அவங்க கிட்ட இருந்த மணி இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கு, சீதா கிட்ட எவ்வளோ மணி இருந்துச்சு, எவ்வளோ மிச்சம் இருக்கு, மைனஸ் பண்ணால் நம்ம அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு ரேகா வந்து 5x வேல்யூ நம்ம சொல்லணும். அவ்வளோதான். சரியா? எஸ். இப்போ ப்ரொசீட் பண்ணுங்க. 25x மைனஸ் 25,000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே. அடுத்து இங்கே 27x மைனஸ் 45,000 வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 25x இங்கே கொண்டு வந்துடுறேன். 27x அப்படியே வச்சுட்டு 25x இங்கே கொண்டு வரேன். இந்த மைனஸ் 45,000 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 45,000 மாறிடும். மைனஸ் 25,000 இருக்கும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 2x. இந்த சைடில் என்ன இருக்கும்? 20,000 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 20,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 10,000. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? ரேகா இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாங்க? இனிஷியலாக எவ்வளோ? 5x. ஸோ ரேகா இனிஷியலாக வச்சுருந்த அமௌண்ட்டு 5x. ஸோ 5 into 10,000 will be 50,000. ஓகே. ரேகா இனிஷியலாக வச்சுருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000. சீதா 3xனா 30,000. இஸ் இட் கிளியர்? இது வந்து பேசிக் மெத்தட்மா. இது எப்படி பட்டர்ஃப்ளை மெத்தடில் போடலான்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரியா? ஸோ அது நான் சொல்கிறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரப் பண்ணிடுவேன். எஸ். இது எப்படி பட்டர்ஃப்ளை மெத்தடில் போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் போடணும், அப்புறம் எக்ஸ்பென்ஸ் போடணும், சேவிங்ஸ் போடணும். இன்கம் எக்ஸ்பென்ஸ்க்கு இந்த மெத்தட் சொல்லியிருப்பேன். அதான் இப்போ நீங்கள் பண்ண மெத்தட் தான் கொஞ்சம் சிம்பிளாக. இங்கே 5 போட்டுக்கோங்க. 5:3 இன்கம் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் 9:5, சேவிங்ஸ் எவ்வளோ? இப்போ 2 பேருக்கும் சேம்னால 5,000 5,000. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வேல்யூ கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணால் இது 2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் 25. இது 2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் 27. இது 2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இது 2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஏதாவது இது 25x, இது 27x. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 2x வருமா? ஓகே. அம்மா கிளாஸில் இருக்கேம்மா, முடிக்க போகிறேன். ஆமாம்மா, பால் வாங்கிட்டு வந்துடு. ஓகே. இது 25x, இது 27x. 2xன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20,000. நம்ம அங்கே பார்த்த ஃபைனல் ஸ்டெப் இருக்குல்ல, அதுதான் இங்கே வருது. அப்போ 2 இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணணும். 2xோட வேல்யூ 20,000 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10,000. இதை நீங்கள் கொண்டு போய் இன்கமில் தான் அப்ளை பண்ணணும். இங்கே கிடைக்கிற அந்த எக்ஸ் பார்ட்டை இன்கமில் அப்ளை பண்ணணும். அப்போ 10,000னா இது 50,000, இது 30,000. ரேகாவோட இனிஷியல் இன்கம், இனிஷியல் அவங்க வச்சுருந்த மணி 50,000, சீதா வந்து 30,000. இஸ் இட் கிளியர்? புரியுதா? இந்த கான்செப்டை ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு நம்ம ரதினா குவான்சன் போட்டிங்கன்னா வரும். சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜஸோட ஒரு கொஷின் வந்துருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் ஏஜஸும் எல்லாம் ஒன்று தான். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டைட்டில் கொடுத்துருந்தா ஏஜஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. பட் ஏஜஸ்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவும் கொண்டு வருவேன், ஒரு டாப்பிக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷினை ட்ரை பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் கொண்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுதா, இந்த கர்சர் பாயிண்ட், என்னோட வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்க முடியுதான்றதும் சொல்லுங்கள். எஃபெக்டிவாக இருக்கான்னு. நான் சீக்கிரமே வந்து பிகினர்ஸுக்கான சீரீஸ் ஒன்று கொண்டு வரேன். அதில் வந்து எப்படின்னா பேசிக், அட்டர் பேசிக், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி, ஜிடி ஆஸ்பிரன்ஸ், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், உங்களுடைய ஆன்சரை, இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் இந்த கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது லைஃப் டைம் வேலிடிட்டி. சீக்கிரம் நான் இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. லைஃப் டைம் வேலிடிட்டியை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.
ஒர்க் அவுட் சம் காட்டவா? இதான் ஒர்க் அவுட் சம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். பை.